வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ கார சட்னி வைக்க போகிறேன். கார சட்னிக்கு வந்து 5 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பூண்டு எடுத்திருக்கேன். இப்படி உருட்டினா இவ்வளோ இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி கார சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை இதில் போட்டுடலாம், கட் பண்ணி. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தக்காளி, பூண்டு இதெல்லாம் இதில் போட்டுருவோம். தக்காளி, மிளகாய், பூண்டு, புளி, கொஞ்சோண்டு கல்லுப்பு. இதை போட்டு இப்போ இதை வதக்கிடுவோம். வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிடுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டு இதை வந்து இந்த சட்னியை வந்து இதில் போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே இதுதான் கார சட்னி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.